வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான ஒரு டின்னர் ரெசிபி பார்க்க போகிறோம். இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். இது ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி. கோதுமை மாவும் முட்டையும் இருந்ததுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டே உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், 2 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைவோமோ அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சதுக்கப்புறமா இது மேலே லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுறலாம். 20 நிமிஷம் கழித்து நான் ஊற வச்சுருந்த மாவுலேருந்து முக்கால்வாசி மாவில் தான் செய்ய போகிறேன். அதனால் அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்திருக்கேன். இதில் இது போல் பெரிய பெரிய உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம மெலிசாவும் பெருசாகவும் உருட்டி எடுத்துக்கணும். இது மேலே கொஞ்சமாக ட்ரை மாவு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மெலிசாக உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி மீடியம் சைஸில் டிஃபன் பாக்ஸ் மூடி எடுத்துக்கோங்க. இது போல் மூடியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு சின்ன சின்ன சப்பாத்திகளாக கிடைக்கும். இது மாதிரி செய்யும் பொழுது எல்லாமே நமக்கு ஒரே சைஸில் கிடைக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். சைடில் இருக்க எக்ஸஸ் மாவெல்லாம் நம்ம எடுத்துட்டு மறுபடியும் அதை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இதே போல் எல்லாமே செஞ்சு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினதையும் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் துருவன கேரட் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக தூளுப்பு, ஒரு அரை டீஸ்பூன் போல் பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். இதோட கடைசியாக ஒரு அரை தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். பச்சை மிளகாயும் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நான் மிளகாத்தூள் எதுவும் சேர்க்கலை. இதோட 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தோசைக்கல் காஞ்சதும் இதில் நம்ம தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தியை சேர்த்துக்கலாம். இதை 1 நிமிஷத்துக்கு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் அரை நிமிஷம் வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காயம் முட்டை கலவையை சேர்த்துக்கலாம். இந்த சப்பாத்தியோட ஒரு பக்கம் மட்டும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மீதி பாதி சப்பாத்தியை இந்த மாதிரி மடித்து விட்டுறலாம். தோசை கரண்டியை இது மேலேயே வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுக்கலாம். ஒரு அரை நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்துட்டு மடிக்கும் பொழுது வெளியே வந்த அந்த வெங்காய கலவையை ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி உள்ளே தள்ளி விட்டிங்கன்னா அப்படியே செட் ஆகிடும். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக நகர்த்தி விட்டுட்டு இதிலே நம்ம இன்னொரு சப்பாத்தியை சேர்த்துக்கலாம். 2 பக்கமும் அரை நிமிஷம் வெந்ததும் இதே போல் முட்டை கலவையை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் கிறிஸ்பியாக வந்ததும் திருப்பி போட்டுடலாம். வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி இது போல் திருப்பி போடுங்க. இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்க வெங்காயம், தக்காளி, முட்டை இது எல்லாமே நல்லா வெந்து நல்லா இந்த சப்பாத்தியோட ஒட்டி நல்லா செட் ஆகிடும். அப்படியே பிரிஞ்சு போகுன்ற பயமே வேண்டாம். ரெண்டு பக்கமும் எண்ணெய் சேர்த்து நல்லா கிறிஸ்பியாக வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்றைக்கே நீங்கள் கோதுமை மாவும் முட்டையும் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.
இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.